Let's build our bright future with the scenic wonders of Switzerland. The RISE 13th Global Tamil Entrepreneurs and Professionals Summit from 7th to 9th June 2024 in Davos. Let's join with the global Tamils at the renowned Davos Congress Center. Register now at www.tamilrides.org. Contact us at 9150060032. தமிழக அரசின் தலைமை வழக்கறிஞர் திடீர் ராஜினாமா. ஷாக்கில் முதல்வர் மு.க. ஸ்டாலின். யார் இந்த வழக்கறிஞர் சண்முக சுந்தரம்? இது குறித்து இந்த வீடியோக்குள்ள விரிவா பார்க்கலாம். தமிழகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சுமலேகா. அமைச்சர்களுடைய வழக்கு அப்படின்றது இப்போ சமீப காலமா ரொம்ப தீவிரமா விசாரிக்கப்பட்டு வருது. அதிலும் திமுக அமைச்சர்களுடைய வழக்குகள் தீவிரமா விசாரிக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. முன்னாள் அமைச்சர்களான அதிமுக அமைச்சர்கள் பத்தின வழக்குகள் இப்போ விசாரிக்கப்படவில்லை அப்படின்றது தான் உண்மை. திமுக அமைச்சர்கள் ஆட்சியில் இருக்கிற ஒரு அரசினுடைய அமைச்சர்களை தான் வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா செந்தில் பாலாஜி, பொன்முடி இவங்களுடைய வழக்குகள்லாம் விசாரிக்கப்பட்டு அவங்களுக்கான தீர்ப்புகளும் வழங்கப்பட்டு விட்டது. இந்த நிலையில மீண்டும் இன்னும் சில அமைச்சர்கள் இருக்காங்க, அவங்களுடைய வழக்குகளும் விசாரணைக்கு வர இருக்கு. யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா தங்கம் தென்னரசு, ஏவா வேலு, KKSSR இவங்களுடைய வழக்குகள் எல்லாமே இன்னும் நிலுவையில் தான் இருக்கு. இந்த வழக்குகள் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி இதுக்கான தீர்ப்புகள்லாம் கொடுக்கப்பட்ட நிலையில நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் தாமா முன் வந்து இந்த வழக்குகள் எல்லாத்தையும் எடுத்தாரு. இதுக்கு முன்னாடியே நான் வந்து இதை பற்றி நான் ஒரு வீடியோவை போட்டிருந்தேன். இந்த வீடியோ பற்றின டீட்டெயில்ஸ் அப்படின்றது கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கோம். இந்த நிலையில் இவங்க ரெண்டு பேருடைய வழக்குகள், அதாவது செந்தில் பாலாஜி, பொன்முடிய வழக்குகளுக்கு வந்து தீர்ப்புகள் வந்துடுச்சு. பேலன்ஸ் இருக்கிற அமைச்சர்களுடைய வழக்குகள் வரப்போகிற பிப்ரவரி மாதத்தில் இருந்து மிக தீவிரமாக விசாரிக்கப்பட இருக்கு அப்படின்ற தகவல் வந்து வெளியாயிருக்கு. இந்த நிலையில தான் முதல்வர் மு.க. ஸ்டாலினுக்கே ஷாக் கொடுக்கிற வகையில் தமிழக அரசினுடைய தலைமை வழக்கறிஞர் சண்முக சுந்தரம் அவர்கள் ராஜினாமா செஞ்சிருக்காரு. இவருடைய இந்த திடீர் ராஜினாமா அப்படின்றது தமிழகத்தையே வந்து ஒரு புரட்டி போட்டிருக்குன்னே சொல்லலாம், உழுக்க வச்சிருக்க. காரணம், இவர் தான் வந்து இந்த அமைச்சர்களுடைய வழக்குகளில் பல முக்கிய விஷயங்களை வந்து வாதிட்டு இருக்காரு. ஆனால் இப்போ இவர் ராஜினாமா செஞ்சிருக்கிறதுக்கான காரணம் என்னவா சொல்லப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட காரணங்களால தான் ராஜினாமா செய்கிறதா அவர் வந்து சொல்லியிருக்காரு. இவருடைய இந்த ராஜினாமா அப்படின்றது எந்த மாதிரியான எதிர்வினைகளை ஆற்ற போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ அமைச்சர் ஒருத்தருடைய வழக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பில் அந்த வழக்கு வந்து இது பண்ணப்படுது. அந்த வழக்கில் லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பில் இந்த தமிழக அரசனுடைய தலைமை வழக்கறிஞர் இருக்கணுமா இல்லை அமைச்சர்கள் சார்பில் இருக்கணுமான்னு பார்த்தீங்கன்னா லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பில் தான் இந்த தமிழக அரசினுடைய தலைமை வழக்கறிஞர் அவர்கள் வாதிடணும். அதாவது அமைச்சர்களுக்கு எதிராக இந்த தலைமை வழக்கறிஞர் அவர்கள் வாதிட வேண்டும். இப்படியான ஒரு இக்கட்டான ஒரு சூழல்ல தான் இவர் ராஜினாமா செஞ்சிருக்காரு. சரி, இவர் ஏன் இந்த மாதிரியான ஒரு முடிவை எடுத்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இவருடைய ஆரம்ப கால வரலாறுகள் வந்து நமக்கு நிறைய விஷயங்களை உணர்த்தும். ஸோ யார் இந்த சண்முக சுந்தரம் அப்படின்னு பார்க்கலாம். 1991 இருந்து 1996 வரைக்கும் ஜெயலலிதா ஆட்சி காலத்துல அன்றைக்கு இளம் வழக்கறிஞராக இருந்த இவர் மேல கொலைவெறி தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு. அப்போதான் வழக்கறிஞர் சண்முக சுந்தரம் மிகப்பெரிய அளவில் மக்கள் மத்தியிலையும் சரி அரசியல் தலைவர்கள் மத்தியிலையும் சரி நன்கு அறியப்பட்டார். இதற்கு காரணம் ஜெயலலிதா மேல திமுக சார்பில் தொடரப்பட்ட டான்சி நில ஊழல் வழக்கு தான். இந்த வழக்குல வழக்கறிஞர் ஆர் சண்முக சுந்தரம் ஆஜராக இருந்த நிலையில 1995 மே மாதத்துல ஒரு ரவுடி கும்பல் அவருடைய வீட்டுக்குள்ள புகுந்து கொலைவெறி தாக்குதல் நடத்தினாங்க. இந்த தாக்குதல்ல சண்முக சுந்தரம் படுகாயம் அடைஞ்சாரு. வழக்கறிஞர் மேல கொலைவெறி தாக்குதல் நடத்தப்பட்டதை கண்டிச்சு அன்றைக்கு வழக்கறிஞர்கள் போராட்டத்துல ஈடுபட்டாங்க.
என்னதான் வழக்கறிஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தாலும் இந்த விஷயத்துல பாதிக்கப்பட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா சண்முக சுந்தரம் அவர்கள் தான். இவர் மரண படுக்கையில இருந்து மீண்டு வந்தார்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு அவரை அடிச்சிருந்தாங்க. அவரை கொலைவெறி தாக்குதல், அது கொலைவெறி தாக்குதல் அப்படின்றது தான் அன்றைய நியூஸ் பேப்பர்ல எல்லாத்துலயுமே வந்திருந்தது. அதாவது வழக்கறிஞர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தப்பட்டது அப்படின்ட்டு. ஸோ இதை தொடர்ந்து அவர் என்ன பண்ணாருன்னா அவர் பயப்படாம என்னதான் அவரை அட்டாக் பண்ணி இருந்தாலும் அவர் மீண்டும் ஜெயலலிதா சம்பந்தமான வழக்குகளை விசாரிக்க ஆரம்பிச்சார். இந்த சென்ஸ் ஜெயலலிதாவுக்கு எதிரான வழக்குகளை அவர் எடுத்தார். அதை கையில் எடுத்து ஜெயலலிதாவை எப்படியாவது குற்றவாளி ஆக்கணும் அப்படின்ற மிகப்பெரிய முயற்சியில் அவர் இருந்தார். அதுக்காக அவர் எடுத்த சில வழக்குகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளசன்ட் ஸ்டேட் அந்த ஹோட்டல் வழக்கு, லண்டன் ஹோட்டல் வழக்கு, இது எல்லாமே தான். அது மட்டும் இல்லாமல் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் ஜெயின் கமிஷன் முன்னாடி ஆஜராகி வாதாடி இருந்தார். அதோட பேரறிவாளனுடைய பரோல் விடுவிப்பு அளிப்பது தொடர்பான வழக்கிலையும் இவர் ஆஜராகி வாதாடி இருந்தார். மூத்த வழக்கறிஞரான ஆர் சண்முக சுந்தரம் இதுக்கு முன்னாடி 1996 இருந்து 2001 வரைக்குமான காலகட்டத்தில் திமுக ஆட்சி காலத்தில் அரசு தலைமை குற்றவியல் வழக்கறிஞராக பதவி வகித்திருந்தார். மூத்த வழக்கறிஞரான ஆர் சண்முக சுந்தரம் அவர்கள் வெறும் வழக்கறிஞர் வாழ்க்கையை மட்டும் வாழாமல் அரசியலிலும் அவர் ஈடுபட்டிருந்தார். திமுக சார்பில் 2002 திமுக எம்பியா அவர் பதவி வகிச்சார். 2002 இருந்து 2008 வரைக்கும் அவர் பதவி வகிச்சிருந்தார், அதாவது திமுக எம்பியா. இதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வழக்கு ரிலேட்டடாகவும் அவர் நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்தார். திமுகவுக்கு சார்பாக பல்வேறு வழக்குகளையும் அவர் வாதிட்டு இருக்காரு. இந்த நிலையில தான் மீண்டும் திமுக ஆட்சியை 2021 பிடிச்சதும் இவரை தமிழக அரசினுடைய மூத்த தலைமை வழக்கறிஞராக நியமிச்சிருந்தாங்க. இந்த நிலையில தான் இவர் இப்போ தமிழக அரசுக்கு அகெயின்ஸ்டா வாதாட வேண்டிய சூழல் உருவாகி இருக்கிறதுனால இவர் தன்னுடைய பதவியில இருந்து தனிப்பட்ட காரணங்களுக்காக அப்படின்னு சொல்லி ராஜினாமா செஞ்சிருக்காரு. ஸோ இவருடைய இந்த டிசிஷன் அப்படின்றது பலர் மத்தியிலையும் கேள்விகளை எழுப்பியிருக்கு. ஏன் நீங்கள் வாதாடி இருக்க வேண்டியது தானே, லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பில் வாதாட வேண்டியது ஒரு தலைமை வழக்கறிஞருடைய கடமை தானே, ஏன் நீங்கள் அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை பண்ணலை, எதற்காக ராஜினாமா செஞ்சீங்க அப்படின்னு நிறைய பேர் கேள்விகளை கேட்டாங்க. நிறைய பேர் கேள்விகள் கேட்டது மட்டும் இல்லாமல் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் இது ஒரு ஷாக்கான விஷயமா தான் அமைஞ்சுது. ஏன் அப்படின்னா நிறைய பேர் இவரை குற்றம் சாட்டிகிட்டே இருந்தாங்க. அதாவது வழக்கறிஞர் சண்முக சுந்தரத்தை இவர் சரியாக வாதிடலை, பல வழக்குகளில் அவர் சரியாக வாதிடாமல் இழுத்து அடிக்கப்பட்டது அந்த வழக்குகள் எல்லாமே அப்படின்னு சொல்லி இவர் மேலே பல்வேறு குற்றச்சாட்டுகளை மு.க. ஸ்டாலின் அவர்களிடம் சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் மு.க. ஸ்டாலின் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் இத்தனை ஆண்டு காலமாக திமுகவுடன் பயணத்தில் இருக்காரு, திமுகவுடைய பயணிச்சிட்டு இருக்காரு, அதனால நாங்கள் அவரை எடுக்க போகிறதில்லை அப்படின்னு சொன்னாங்க. பட் ஒரு கட்டம் வருது, அதாவது திமுகவுக்கு அகெயின்ஸ்டாக அவர் வாதிடணுன்ற ஒரு கட்டம் வரப்போ அவர் திமுக பக்கம் தான் நின்று இருக்காரு. ஸோ அதனால தான் இந்த பதவியில் இருந்து விலகி இருக்கிறதா பல தரப்புல இருந்து விமர்சனங்களும் வைக்கப்பட்டுருக்கு, கருத்துக்களும் வைக்கப்பட்டுருக்கு. ஸோ உங்களுடைய கருத்து என்ன, இவர் ராஜினாமா செஞ்சது சரியா தவறா அப்படின்றத கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதே போல இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுமலேகா. நன்றி, வணக்கம். உலக தமிழர்களை ஒரே இடத்தில் சந்திக்க வேண்டுமா? உங்களை அன்புடன் அழைக்கிறது தி ரைஸ் அமைப்பின் 13வது உலக தமிழர்கள் மற்றும் திறனாளர்கள் மாநாடு. நடைபெறும் நாள் ஜூன் 7 முதல் 9 வரை 2024 சுவிட்சர்லாந்து நாட்டில் உலக புகழ்பெற்ற டாவோஸ் காங்கிரஸ் சென்டரில். இன்றே பதிவு செய்வீர். www.tamilrise.org. தொடர்புக்கு 9150060032.